தெரியாது, எல்லாருக்கும் எதுவும் தெரியாது. எங்களோட அறிவாளி நீங்க உட்காந்துக்கோங்க. திருப்புகழ் பாடணும் கை தட்டுறீங்கல்ல, அப்ப திருப்புகழ் தெரிஞ்சிருக்குல்ல, அதோட மகிமை தெரிஞ்சிருக்குல்ல, நீங்க தான் அறிவாளிகள். யூடியூப்ல உலகம் கூட பார்த்துருக்கவங்க அறிவாளிகள். இங்க வருஷம் நினைச்சுவாங்க நம்ம தான் அறிவாளி, கிடையாது, நீங்க தான் அறிவாளிகள். அப்ப உங்களுக்கு தெரியும் யார்கிட்ட என்ன சரக்கு என்ன விஷயம் தெரியும். அதனாலதான் சில விஷயங்கள் சொல்ல வைக்கிறது. பாகசாமி நல்ல ஒரு மரியாதையான ஆறுதல், நல்ல பாடம், நல்ல மரியாதையான பையன். அக்கா நீங்க பேசுங்க, நான் கேட்டுக்கிறேன், அது மாதிரி நீங்க பேசுங்க. ஒன்று 2 விஷயம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். நிறைய விஷயம் 2 ரகசியம். நீங்க மட்டும் நீங்க யாராவது பேசிக்கங்க, வேற யாரும் ஆமா கேட்டு போய் அவங்க பேசுறது. அதனால எதுவும் சின்ன விஷயம் ஒண்ணுமே இல்லைங்க. இந்த குறிஞ்சி கருப்பு கேட்டா தெரியாதுங்க, தெரியுமாப்பா? தெரியுமா மத்தவங்களுக்கு கருப்பு தெரியுமா? குறிஞ்சி நாட்டு மொத்தம் 5 குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை 5 நிலத்துக்கு கருப்பொருள் இருக்கு, உரிப்பொருள் இருக்கு, முதற் பொருள் இருக்கு. தெரியாது முதற் பொருள்னா என்ன, கருப்பு. உரிப்பொருள்னா என்ன, தலைவனும் தலைவின் ஒழுக்கம் எப்படி வாழ்றாங்க அப்படிங்கிற அதை பத்தி. அது கருப்புன்னா என்ன விளையுது, கருப்பன் 14 எல்லாம் இருக்கு, அவ்வளவு விஷயம் இருக்கு. வாயை முடிச்சு போயிருக்கு. என்ன அந்த நாடகத்துல ஒரு காது பொம்புன்னு கிடையாது, எழுதி கொடுத்து போயிடுவாங்க. அந்த பொம்பளை படாதீங்க அப்படின்றாங்க. வீட்டுல தான் உட்காந்துருங்க, பேசுங்க. அற்புதமான விவரம் பேசுறீங்க. அருணகிரிநாதரை பத்தி அருமையான பொறுமையான விஷயத்த சொன்னீங்க. அதே போலதான் பாருங்க, சங்கரதாஸ் சுவாமிகள் இந்த நாடகம் இயற்றப்பட்டதுக்கான காரணமும் வரலாறு சொன்னீங்க, அற்புதமான விஷயம். அதே போல இந்த நாடகத்திற்கும் நாடக கலைஞர்களுக்கும் விடுதலை போராட்டத்திற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதே போல அருணகிரிநாதரை எப்படி முருகப்பெருமான் காப்பாற்றினாரோ அதே போலதான் இந்த நாடக கலைஞர்களையும் ஒரு ஆளை என்ன பண்ணாரு முருகப்பெருமான் கடைசி நிமிடத்துல தன்னுடைய உயிர் பிரியக்கூடிய நேரத்துல உயிரை காப்பாற்றினவர் யாரு கேட்டீங்கன்னா முருகப்பெருமான். காரணம், இதே நாடக கலையின் வாயிலாக உலகத்திற்கு விடுதலைக்காக போராட்டம் நடத்தும் பொழுது, ஆங்கிலேயர் ஆட்சி நடத்தும் பொழுது பாருங்க, காதர் பாசா என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஹார்மோனிஸ்ட், அற்புதமான ஹார்மோனிய கலைஞர். இந்த கலைஞராகப்பட்டவர் என்ன பண்ணாரா, வெள்ளையர்களை எதிர்த்து இவங்க குரல் கொடுக்கிறதே உங்களுடைய வேலை. நாடகத்தின் வாயிலாக அப்படி எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது ஆங்கிலேய அரசு பார்க்கிறேன், ஆங்கிலேய அரசு பார்த்து என்ன பண்ணாரு, யாராவே நம்மளுக்கு எதிராக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கேன், நாடகத்தின் வாயிலாக மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறானே. விழிப்புணர்வு அப்பயே வந்துச்சு பாருங்க. உண்மை, அது ஒருத்தர் விழிப்புணர்வு ஆரம்பிச்சா அவங்க மேல என்னென்ன பண்ணணும் அப்பயே நோட் பாயிண்ட் அப்பயே வந்துருச்சு. அதனாலதான் நாடகத்தின் வாயிலாக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். அப்படி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொழுது ஆங்கிலேயர் பாக்குறாங்க, ஆகா நம்மளுக்கு எதிரா இவன் சதி பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனை எவனையுமே விடக்கூடாதா, சிறையில ஓடுறான். சிறையில் போட்ட ஆங்கிலேய அரசு என்ன பண்ணுச்சு, அவனுக்கு மரண தண்டனை விட்டுச்சு. என்ன மரண தண்டனை, தூக்கு தண்டனை வழங்குச்சு. தூக்கு தண்டனை வழங்கும் பொழுது எப்பதான் பாருங்க, தூக்கு தண்டனை வழங்கியாச்சு. அந்த தூக்கு தண்டனை நிவர்த்தி பண்ணக்கூடிய காலகட்டமும் வந்தது. காலகட்டம் வந்த காரணத்தினால என்ன பண்ணாங்க, உன்னுடைய கடைசி ஆசை ஏதாச்சும் இருந்தா சொல்லுப்பான்னு சொல்ல. அப்பதான் பாருங்க, இந்த காதர் பாசா என்ன சொல்லக்கூடியவர் கேட்டாரா, அவர் நினைச்சிருந்தானா இந்த உலகத்துல எவ்வளவோ விஷயத்தை கேட்டிருக்கலாம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நான் ஒரு நாடக கலைஞன், என் உயிர் போகும் தருவாயில கூட நான் ஹார்மோனிய பெட்டியை இசைக்க வேணும் அப்படின்றாரா. சரி பரவாயில்ல, அவர் ஆசையை நிறைவேற்றுங்கப்பா அப்படின்னு சொன்ன பின்னாடி என்ன பண்ணாங்க, ஒரு ஹார்மோனிய பெட்டியை கொண்டு வர அவரும் பாடினார். அந்தரப்பட்ட சுதியில காவடி சுந்தராகத்துல பாடினார், முருகப்பெருமானை பற்றி பாடினார். இதுல நல்ல கவனிக்க வேண்டிய விஷயம், அவர் ஒரு இஸ்லாமிய சகோதரர். அவர் பாடிய பாடல் யார் மீதுன்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமான் மீது. முருகப்பெருமான் மீது பாடுற பாட்டுல பாருங்க, அவருக்கு கொடுத்த அவகாசம், கால அவகாசம், காலம் கடந்து விட்டது. காலம் கடந்து போன பின்னாடி எல்லாரும் பாக்குறாங்க, என்னடா எல்லாரும் மெய் மறந்து நின்றுட்டோமே, இவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக மீண்டும் அவருக்கு என்ன பண்ணணும், அதே நீதிபதி முன்னிலையில வச்சு மீண்டும் அவருக்கு தண்டனை வழங்கப்படணும். அப்ப நீதிபதிட்ட போறாங்க. நீதிபதிட்ட போகும்பொழுது கேட்கிறாரு, என்னப்பா அவர் தூக்கு தண்டனை கைதி, இவர் என்ன நீங்க தூக்குல போடலையா அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தேன் அந்த சிறை காவலர் சொல்றாரு, ஐயா அவருடைய கடைசி விருப்பம் என்னன்னு கேட்டோம், அவரோ ஒரு நாடக கலைஞர், அவர் ஹார்மோனிய பெட்டி இசைக்கணும்னு சொன்னாரு, அதனால அவரை இசைக்க சொன்னோம். அவரோ இசைச்சாரு, முருகப்பெருமான் மீது பக்தி பாடல பாடினாரு. முருகப்பெருமானை பத்தி பாடும் பொழுது நாங்களே மெய் மறந்து போயிட்டோம்டான்னு சொல்ல. மெய் மறந்து போயிட்டோம்னா அப்படி என்னடா பாட்டு, எங்க நீ வாசியா அப்படின்னு சொல்ல. மீண்டும் என்ன பண்றாரு, அஞ்சரை கட்ட சுதியில காவடி சிந்த ராயத்துல முருகப்பெருமான பாடுறாரு. பாடுறதை கேட்ட ஆங்கிலேய பாக்குறா, கண்ணீர் மல்க, கண்ணீர் விடுறான். பாக்குறான் இஸ்லாமிய சகோதரரு முருகப்பெருமான் மீது எவ்வளவு பற்று வைத்திருந்தால் இவன் முருகனை பத்தி பாடிக்கிட்டு இருக்கான். ஆக நிச்சயமாக இவன் கருணை உள்ளம் கொண்டவன், இவன் ஒருபோதும் கைதியாக இருக்க முடியாது என்று எண்ணி என்ன பண்ண, அன்னைக்கே வழங்கின, அவனுக்கு விடுதலை சொல்லி வழங்கின. ஆக இறுதி உயிர் போகக்கூடிய நேரத்திலும்
முருகப்பெருமான் எந்த ரூபத்துல வேணாலும் காப்பாருங்க. அப்பேற்பட்ட தன்மை சிறப்பு யாருக்குன்னா எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உண்டு. இது கைதட்டுங்க. நடந்த உண்மையான ஒரு விஷயம் வந்து நடந்த உண்மை சம்பவம். என்னன்னா நம்ம நாடு வந்து அடிமையா இருக்கு. இது வந்து அப்ப நம்ம வெள்ளக்காரங்க வந்து அடிமையா இருந்தோம்ல சுதந்திரம் முன்னாடி. நாடகம் மட்டும் நடந்துகிட்டு இருக்கோம். நாடகத்தின் மூலம் வந்து சில பாட்டுகள் மூலம் விழிப்புணர்வு கொடுப்பாங்க. வெள்ளை கொக்கு பறக்கு வெள்ளைக்காக கொக்கு மாத்துக்கள் பாருங்க. அதாவது மறைமுகமா அதையும் வந்து கண்டுபிடிச்சா அவர் என்ன பண்றாரு வந்து என்ன பண்ணி கொலை பலி போட்டார். கொலை பலி ஞாபகம் வச்சுக்கோங்க. சேலத்தில் நடந்த கொலையை தூக்கி ஒரு மேல போட்டாச்சு. போடலாமே அந்த அண்ணன் கவிராஜன் சொல்ற மாதிரி அரவணை போய் முட்டையிட்டா அம்மிகள் உடைக்கிற மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாமே, என்ன வேணாலும் பண்ணலாமே. சரிங்களா? என் வாயை திறக்காம இருக்க யூடியூப் எடுக்கிறனால. சரிங்களா? ஒரு மாசம் ஆகட்ட ப்ரொசிகர் கச்சேரிய. அப்ப கொலை பலி விழுந்துச்சு. நாடகக்காரவங்களே காலையில போய் நாடாகவே எனக்கு நாட்டப்பறப்பான்னு தூங்குறவங்க தான். இதுல பக்கத்துல எங்க பேச நேரம் இருக்கு. எங்க விழாப்புல கேட்க நீ எப்பதாக வர எப்பதாக போக பார்க்கவே முடியல. கொலை பலி விழுந்துச்சு. சிறைச்சாலை தம்பி சொன்ன மாதிரி சிறைச்சாலை போட்டாச்சு. அப்ப அந்த கடைசி ஆசிரியர் அவர் கேட்கலாம், எனக்கு ஒரு ஆசையும் இல்லைங்க, அந்த பெட்டியை கொண்டு வா, காதல் பச்சு நம்ம இனம் இஸ்லாமிய இனம் கொண்டாந்து கொடுங்க பாடுறேன் சொல்லி அவர் சொன்னால் காவடி சிந்துனாரு. அது காவடி சிந்தா சண்முக பிரியாவது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா காவடி சிந்தனை பாருங்க, நான் சும்மா படிக்கிறேன். காவடி சிந்துங்கிறது பிறரை வந்து மயக்கக்கூடியது. தண்ணி அறியாம ஒரு சும்மா கீர்த்தனை தான் பாடுறேன், கேட்டுக்கோங்க. காவடி சிந்து காவடி சிந்தல பம்பா மகபமாக ரீக சாசா சரிக மகரி சரிரி சாணி சாரிக பமகரி சாசா ரிக மாமம பத மாமகரிக சாசச ரிக மாமம பத மாமகரிக சாசச பாபா மகபமாக ரீக சாசா சரிக மகரி சரிரி சாணி சாரிக பமகரி சாசா. இது காவடி சின்னம். இது பாமர மக்களையும் மகிழ்விச்சு ஆட காவடி எடுத்து ஆடக்கூடிய காவடி சிந்தனம். இது பாடு நான் காவடி சிந்தனால காவடி சிந்த சொல்லியிருக்கேன். அப்ப முடிஞ்சு போச்சு. நீதிபதி பார்த்தாலும் வாசிக்கிறதுக்கான டைம் முடிஞ்சு போச்சு. அப்ப திருப்பி கிடையாது ஏன் அந்த சிறை வந்து தூக்கில போனீங்கன்னா இல்ல அவரு பிட்டி கேட்டாலும் வாச்சாரு ஏதோ ஒரு ராகம் வாச்சாரு எங்களால் எங்க கொண்டா என் முன்னாடி வாசி இந்த விசைக்கு அவளோட மகிமை வாச்சார். இந்த தான் கொலை செஞ்சிருப்பான். ஏயா முறிய மேல உரி படி இந்த கொலை செஞ்சிருப்பான். போய நீ கொலைக்கேசில் விடுதலை போட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப உண்மைக்கு என்னைக்கும் வலிமை அதிகம். பொய்மை எப்போதும் ஓங்குவதில்லை, உண்மை எப்போதும் தூங்குவதில்லை. இது உங்களுக்கு இப்ப தெரியும், நல்லா தெரியும். கவனிச்சிக்கல வாலண்டியர்ஸ் கவனிச்சிருப்பீங்க. உண்மை என்னைக்கு நான் உண்மையா நீங்க இருங்க. நமக்கு வந்து வீட்டுல நீங்க உண்மையா உழைங்களே. வீட்டுல வந்து ஐயோ நான் கஷ்டப்பட்டு நாயா உழைக்க இந்த பையன் நீ சாப்பிட்டேனோட கேட்க மாட்டேங்க. வேண்டாம், அக்கம் உங்களை பாராட்ட வேணாம், காலம் உங்களை பாராட்டும். பிரபஞ்சம் உங்களுக்கு தலைகுனியும். நம்ம உண்மையா வந்தா பிரபஞ்சம் தலைகுனியும். இது ஒரு விஷயம். அடுத்து முருகப்பெருமான் இன்னொரு காட்சி கொடுத்தாங்க. யாருக்கு தெரியுங்களா? கேபி சுந்தரம்மாளுக்கு கண்ணாடியில காட்சி கொடுத்தாரு. உண்மை. வள்ளலாருக்கு காட்சி கொடுத்தாரு. முருகப்பெருமான் எதுக்கெல்லாம் முருகப்பெருமான் வள்ளலாறு காட்சி கொடுத்தாரு. அதை பார்த்த பிறகு ஜோதி மயம சைவ சித்தாந்தத்துக்கு மாறியது கேபி சுந்தரம்மா. ஆனா அந்தம்மா வாழ்க்கை தெரியுமா? நீங்க சொல்லுவீங்க சாமி, நீங்க ஒரு 4-5 பேர்த்த சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. கண்ணகி கல்யாணம் பண்ணிச்சாங்க. கண்ணகிக்கு எல்லாருமே சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணிச்சாங்க. அந்த அம்மா வாழல புருஷனோட. அடுத்து சீதாதேவிக்கு எல்லாருமே சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணிச்சாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு. மகாபாரதத்துல குந்தியவிக்கு பாண்டு கல்யாணம் பண்ணிச்சாங்க. அந்த அம்மா வாழ கிடையாது. இதெல்லாம் இப்ப கலியுகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கேபி சுந்தரமானும் மனோரமும் மிகப்பெரிய ஜாம்பவான். கேபி சுந்தரமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஞான படத்தை இப்படி பாடுறாங்கல்ல திருவிழா படத்துல, அந்த அம்மா தான் கேபி சுந்தரமான். மிகப்பெரிய ஒரு ஞானபுரத்தை பத்தி சொல்றாலும் சொல்ற மிகப்பெரிய ஜாம்பவான் அந்த அம்மா. அந்த அம்மாவை தொண்டை யாருக்குமே கிடையாது, யாருக்குமே கிடையாது. 600 ரூபாய் ராஜபாடம் அந்த அம்மா 1 லட்சம் சம்பளம் வாங்கியிருக்கு. நல்லா இருக்கு. 1 லட்சம் ரூபாய். அந்த அம்மாவுக்கு வாழ்க்கை இல்ல, மனோரமாவுக்கு வாழ்க்கை இல்லை. மனோரமா மிகப்பெரிய ஜாம்பவான். பாடு அப்படி பாடும் அந்த அம்மா வாழ்க்கையில. ஏன் சொல்றேன்னா, சில பேர் வந்து வாழ்க்கையில வேதனைப்படக்கூடாது. தெய்வம் அவங்களை கையில் எடுத்துச்சுன்னு அர்த்தம். அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஐயோ நமக்கு வாழ்க்கையிலேயே வருத்தப்படவே கூடாது, முடிஞ்சு போச்சு. இனி அவர் வந்துட்டாருன்னு அர்த்தம். அவர் நான் பார்த்துக்கிறேன். கேபி சுந்தரம் வந்து 23 வயசு அந்த அம்மா துறவரம். கிட்டப்பாவை கல்யாணம் நாடகம் நடிச்சு ராஜபாட்டு தான் கல்யாணம் பண்றாங்க. காதல் கல்யாணம் தான்.
அவர் ஒரு நாடகத்தில் நடிக்காதுன்னு சொல்லியிருக்காரு. நான் வெத்தலை பாக்கு வாங்கிட்டேன். இப்போ மாதிரி காலண்டா கிடையாது. ஒரு வெத்தலை பாக்கு வாங்கிட்டீங்க, அந்த மாதிரி புத்தகம் என்கிட்ட வச்சிருக்கேன். வெத்தலை பாக்கு வாங்கிட்டு அந்த நாடகத்துக்கு ஒரே ஒரு நாடகம் நடிச்சுட்டு வந்து சொல்ல போயிட்டாரு கோச்சிக்கிட்டு. 23 வயசு அந்த அம்மாவுக்கு. அவருக்கு 27 வயசு. கிட்டப்பா கேள்விப்பட்டு 8 கட்ட கிட்டப்பா, 8 கட்ட தானே, 8 கட்ட கிட்ட அத்தனை எதுவும் கிடையாது. இங்க என்ன பண்ணா இங்க கத்துவான் அவ்வளவு தொண்டை. 29 வயசுல ரத்தமாக கக்கி இறந்துட்டார் அவர் வாழ்க்கை. அதுக்கப்புறம் அந்த அம்மா 23 வயசுல வெள்ளை சிலை எடுத்து கட்டினதுதான். சாகிற வரைக்கும் துறவரம் தான். அப்ப எப்பேற்பட்ட புண்ணியவதி. அந்த அம்மாவுக்கு முருகப்பெருமான் கண்ணாடியில தெரிஞ்சார். அடுத்து நம்ம அம்மா ஆத்தா ஆட்சி மனோரமா உலகத்தையே சிரிக்க வச்சாங்க. கல்யாணம் பண்ணி 11 நாள் குழந்தை பிறந்திருக்கு. ஜாதக திரும்பி வீட்டுக்கார விட்டுட்டு போயிட்டார். உலகத்தையே சிரிக்க வச்ச அந்த பெண்மணிகள், உலகத்தையே ரசிக்க வச்ச பெண்மணிகள் வாழ்க்கை சரியில்லை. ஆனா அதுக்கு வாழ்க்கை சரி வருத்தப்படவே இல்லை. கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருந்தாங்க. அடுத்தவங்க சந்தோஷப்பட. ஏன் இதை நான் சொன்னேன்னா, ஐயோ நமக்கு பணம் இல்லையே, காசு இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே, ஐயோ நம்ம வாழ்க்கை இப்படி ஆச்சு, வீட்டுக்காரர் பேச மாட்டேன், கொண்டாடி நமக்கு அமையல, வருத்தமே படாதீங்க. ஏதோ ஒரு காலத்துக்கு அந்த வாழ்க்கை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அந்த வாழ்க்கை விட்டு நம்ம அடுத்த வாழ்க்கை தொட்டுறணும். இதனாலதான் வாழ்ந்தாங்க. குந்திதேவி வாழ்ந்தா. குந்திதேவிக்கு இல்லறமே கிடையாது. மகாபாரதத்துல புருஷன் தொட முடியாது. தொட்டா புருஷன் செத்துருவார். சாபம். சும்மா இருக்க வேண்டாம். ஒரு மானப்பை வந்து அம்பு அடிச்சு நீ முன்னாடி தொட்டா நீ செத்துடா. காமம் உங்க மனசுல நீ செத்து போயிடுவ. தலை கடிச்சு சொல்லி இருக்கணும்ல எல்லாத்தையும். நல்ல மனுஷன் எல்லாத்தையும் சொல்லி, ஐயா அம்மா எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் ஒரு பொம்பளை தொட தலை சொல்லல. அவரு மறைச்சிட்ட. கல்யாணம் பண்ணிக்கிற குந்திதேவிக்கு தொட முடியல. சொல்லிட்டாரு உண்மைய. நான் அவனை தொட்டதான் என் தலைவலி. அப்படி தொடாதையா வேணாம். மறைச்சா அவன் மறைச்சா அவதான் நல்லவன். மறைச்சிட்டால வேணாம். இந்த வந்து ஐயோ நம்ம புருஷனால இன்னைக்கு ஒரு பொம்பளை ஒரு 10 ரூபாக்குள்ள போய் போலீஸ் ஸ்டேஷன் நிற்கிறாங்க. பொம்பளைங்க கூட்டு படுத்த ஒரு 1/2 மணி நேரம் பார்க்க முடியல. 10 ரூபா கொடுக்கலையா பிரியாணி தலையா நான் போறேன், தற்கொலை பண்ணிக்கிறேன். அன்று அவள் வாழ்ந்தாள். கடைசி வரைக்கும் அந்த புருஷனோட இல்லறமே கிடையாது. இன்னொரு பொண்டாட்டி கட்டினாங்க, இல்லறமே கிடையாது. வாழ்ந்த அதே புருஷனுக்காக கொல்லிவோட பிள்ளையிலே அழுதப்ப மந்திரத்தை வச்சு நான் பிள்ளைய வர வரைக்கும் வர வச்சான். அவளும் இந்த மண்ணில் தான் வாழ்ந்தா. கண்ணகி வாழவே இல்லை. சின்ன பிள்ளைய குடிச்சு சபையில உட்கார வச்சாங்க. கல்யாணத்துல கல்யாணம் பண்ணிட்டா. வீட்டுக்காருக்கு போயிட்டார். மாதவி பின்னாடி கோவம் வரல, பேசாம தான் இருந்துச்சு. 9 கோடி சொத்தும் போயிடுச்சு. 1 கோடி 2 கோடி இல்ல, 9 திரை கடவுளையும் திரவியம் தேடு. அத்தனை கப்பல், அத்தனை முத்து போன வயிறு எல்லாம் மாதவி வீட்டுல கொண்டு போயிட்டாங்க. அதான் போனா இல்லீகல் கண்டெக்ட்னா முடிஞ்சு போச்சு. கடைசியில போட்ட துணியோட வந்தாரு. கையில காலில் சிலம்போட போனான். நடந்தே எங்க தரங்கம்பாடிங்க. நீங்க பூம்புகார் தரங்கம்பாடி இருக்குல்ல, சுனாமி வந்துச்சுல 96லயா 99 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். வந்துச்சு அங்கே. அதான் பூம்புகார். அங்க இருந்து நம்ம மதுரை வரைக்கும் நடந்தே வந்திருக்கு. இப்ப உள்ள பிள்ளை நடக்குமா? கொன்றுவாள் விஷத்தை வச்சு. சரிங்களா? நடந்தே வந்துச்சு. பூசண திட்டல. ஆனா படுவாவி இப்படி பொம்பளை போய் சுத்தம் நடக்கும் எதுவுமே பேச சிரிச்சுக்கிட்டே வந்துச்சு. கடைசி வரை காலில் சிலம்பு அவுத்துச்சு. 2 சிலம்பு அவுக்குது. 2 சிலம்பு ஒரு வாங்கிட்டு போய் தான் செத்துருக்க மாட்டாரு. ஒரு சிலம்பு வேணா வைக்குமா? நான் தப்பு பண்ணிட்டேன், உன்னை விட்டு நான் பொம்பளை போய் குடும்பம் நடத்திட்டேன். ஆனா அந்த 2 சிலம்பை அவுத்து கொடுக்காது, ஒன்றை மட்டும் அவுத்து கொடு. ஒற்றை சிலம்போடு நீ நடக்கும்போது என் உள்ளம் கூறணும். நீ தப்பு செஞ்சுடா, கோபலா தப்பு செஞ்சுட்டா தவிர என் மனம் கூறணும். வேகமா நான் சம்பாரிச்சு அந்த ஒரு சிலம்பு வாங்கி போட்டுறேன். அப்படி போன பிடிச்சி கொண்டுட்டாங்களா? கொண்டாச்சா? முடிஞ்சு போச்சு. அந்த பிள்ளை அது வரைக்கும் அமைதியான புருஷன் மயங்கி விழுந்துருச்சு. மயங்கி விழுந்த கண்ணகி வேறு, எழுந்த கண்ணகி வேறு. நேரா போய் நிக்கிறான். எங்க மன்னன் சபையில. ஆம்பளையே பார்த்தது கிடையாது. ஆனா போய் நிக்குது புருஷனுக்காக. கொண்டுட்டு யாருன்னு கேட்கிறான். பார்த்தா கையிலே ஒற்றை சிலம்போடு, கண்ணிலே கண்ணீரோடு, தலைவிரி கோலமாக பூம்புகார் நாயகி வந்திருக்கேன்னு சொல்றா. கண்ணகின்னு சொல்ல, பூம்புகார் நாயகி. நான் கொண்டுட்டியே, உன் நாட்டத்தை தானே வந்தோம். நான் என் புருஷன் சம்பாதிச்சு சாப்பிட்டு வந்தோம்ல, கொண்டுட்டியே, உனக்கு எதுக்கு ஆட்சினா? கீழே விழுந்து செத்தான். இன்னைக்கு சாவாங்களா? போன பொம்பளை மேல 50 கேஸ் வைப்பாங்க. உண்மைதானே? அதான உண்மை. அன்னைக்கு அந்த மண் இந்த மண்ணு தான். அப்படி வாழ்ந்த மண் இந்த மண்ணு தான். புருஷனை கொண்டு போய் குண்டலை கேசி தள்ளி கொண்டு வந்த மண்ணு தான். கொண்டு விட்டா வா, அவன் கூட்டு போற கொள்றதுக்கு. அப்படியே சாமி கொல்ல போறியா? வா. இவன் கடைசியா என்ன மூதேவி கொல்ல போச்சுல, போய் புடிச்சு தள்ள வேண்டியதானே. பொம்பள்கிட்ட போய் கடைசியா என்னன்னு கேட்கலாமா? இவ்வளவு நேரம் கிடைச்சா போதும் பொம்பளைக்கு. பார்த்தா கையை தள்ளி கொல்ல போறியா? உடைய 3 சுத்தி வந்து செத்து போய் காலத்தை கும்பிட்டு சுத்தி வந்தா புருஷன் தள்ளி கொண்டு விட்டா. அவளும் இந்த பூமியில் தான் இன்னைக்கு இருக்காங்க. கண்ணகியா இருக்க பொம்பளை இருக்கா, சாவத்தியா இருக்க பொம்பளை இருக்கா, நலாயினியா வாழ்ற பொம்பளை இன்னைக்கு இருக்கா. அதே மாதிரி எது குண்டலகேசியா வாழ்ற பொம்பளை இன்னைக்கு இருக்கிறதா செய்யறா. பொம்பளை குண்டலகேசியாவோ இல்ல அனுசியாவோ நலாயினியாவோ சீதா தேவியை கண்ணகியா வச்சுக்கிறது யாரு கையில இருக்கு? ஆம்பளை கையில இருக்கு. இல்லைன்னா குண்டலகேசி நிலைமை தான் இருக்காங்க. பெண்கள் அன்னைக்கு நல்லவங்க இருக்காங்க, இன்னைக்கு நல்லவங்க இருக்காங்க.
பிரியாணிக்கா புஷர் கொள்ற பொம்பளையும் இருக்கா, ஒண்ணும் பண்ண முடியாது. பார்த்து சுதம் வந்துருங்க, பூமிக்கு வந்திருக்கீங்களா, தூக்கி போய் கிட்னி வச்சுருவாங்க. ஆமா, எல்லா கொடுமையும் இங்க நடந்துக்கிட்டு தான் பத்திரமா இருந்துக்கங்க. ஆமா, கிட்னி திட்டு தான் ரொம்ப ஃபேமஸா இருக்குது. சூதானமா அக்கம் பக்கம் மொபைல் பார்த்து போங்க சாமி, பாவா நீங்களாம் அப்புறம் மேல வந்துருவாங்க. யதார்த்தமா உள்ள யாருக்கிட்டும் போயிடாதீங்க, கொன்றுவாங்க. அருமையாக விளக்கம் சொன்னீங்க. சாமி பயந்துட்டாங்க. கண்ணகியோட பெருமை அருமையா எடுத்து சொன்னீங்க. அதே போலதான் பாருங்க, ஐவருக்கும் அழியா பத்தினியாக இருந்தவள் திரௌபதி. ஆமா, திரௌபதி சொல்லக்கூடிய பெண்மகள். இந்த பெண்மகளாகப்பட்டவ பாருங்க, குருச்சேத்திர போர் முடிந்தது. குருச்சேத்திர போர் முடிந்த நிலையில பாருங்க, குலகுருவாக இருந்தவர் என்ன பண்ணாரு, துரோணராகப்பட்டவர் அம்பு படுக்கையில படுத்திருந்தார். இந்த அம்பு படுக்கையில் இருக்கக்கூடிய துரோணர் பாருங்க, தன்னுடைய உயிராகப்பட்டது போக போகுது. அதுக்குள்ள அம்பு படுக்கையில படுத்தினது யாரு? சொன்னேன், அம்பு படுக்கையில படுத்தினது யாரு? அம்பு படுக்கையில யார் படுத்திருந்தா? பீஷ்மர துரோணர். பீஷ்மராகப்பட்டவர் படுத்திருந்தார். அப்பத்தே பாருங்க, அதாவது நான் கவனம் மாட்டேன், நீங்க பரிசு சொன்னீங்கல்ல, நீங்க அம்பு படுக்கை படுத்தது பீஷ்மர். இப்ப பீஷ்மராகப்பட்டவருக்கு பாக்குறாரு, பார்த்துட்டு ஐவரையும் கூப்பிடுறாரு. ஐவரையும் கூப்பிட்டு தன்னுடைய உயிர் போக போதே அதுக்குள்ள சில நீதி நெறிகளை அவர்கிட்ட சொல்லணுமேன்னு சொல்றாரு. இப்படி இந்த நீதி நெறிகளை எடுத்து சொல்லும் பொழுது பாருங்க, ஐவரும் அமர்ந்து கேட்கிறாங்க. சரி, குருவாகப்பட்டவர் இல்லையா, அப்ப ஐவர்கிட்டையும் கேட்கிறாரு, விவரத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதை பாருங்க, இந்த பெண்மகளாகப்பட்டவள் பக்கத்துல அமர்ந்து கேட்கிறார், விவரத்தை கேட்டுக்கிட்டு இருக்காரு. திரௌபதியாகப்பட்டவள் பெண்மகளாகப்பட்டவள் கேட்டுக்கிட்டு இருக்கா, இங்க நீதி நெறிகளை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆக இந்த பெண்மகள் பக்கத்துல இருந்து அமர்ந்து உட்கார்ந்து இந்த விவரத்தை பூரா கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப பாருங்க, இந்த பெண்ணு இந்த அவர் உயிர் போற நிலையில விஷயத்தை விவரத்தை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பெண்மகள் பார்த்துக்கிட்டே இருந்தவளுக்கு புன்னகை, சிரிப்பு, நகைப்பு வந்துருச்சு. சிரிச்சுட்டா. சிரிக்கும் பொழுதுதான் பாக்குறாரு, பீஷ்மர் பாக்குறாரு, என்னம்மா நீ ஒரு பெண்மகள், என்னோட உயிராகப்பட்டது போக போகுது. அவர் விரும்பினாதான் போகும். உயிராகப்பட்டது போக போகுதுன்னு சொல்லிட்டு நான் நீதி நெறியை எடுத்து உங்களுக்கு ஐவருக்கும் நான் போதிச்சுக்கிட்டு இருக்கேனே, ஒரு பெண்மகள் நீ வந்து இப்படி சிரிக்கிறையே, நியாயமானு சொல்லி கேட்க. அந்த அம்மா சிரிச்சுதானே வந்ததே மகாபாரதம் போர். ஒண்ணுதானே, ஆயிரத்துக்கு பொப்பட சும்மா இருக்கணும். அதானே. அப்பத்தே பாக்குறா, இந்த திரௌபதியாகப்பட்டவள் கேட்கிறா, வேற ஒண்ணும் இல்லைங்க, நீங்க நீதி நெறியை எடுத்து சொல்றீங்க, நான் பக்கத்துல அமர்ந்திருந்தேன்னு சொல்லி நீங்க சிரிச்சீங்கன்னு சொல்லி கேள்வி பண்றணும் அப்படின்னு நினைச்சு நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க. ஆக இதே போல துச்சாதனாகப்பட்டவன் என்னைய மானபங்கம் படுத்தினான்ல, ஆமா, எல்லாருக்கும் விருந்தம் பண்ற பேர்ல. அப்ப நீங்க இதே குருவாகப்பட்டவரே நீங்க எல்லாரும் தானே இருந்தீங்க, அந்த சபையில எல்லாரும் கை கட்டி வாய் பத்தி வேடிக்கை தானே பாத்தீங்க. ஆமா, இப்ப நீதி நெறி எடுத்து சொல்றீங்களே, இதுதான் உங்க தர்மமா, எப்படி இதுதான் ஒரு நீதியா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு குருவாக இருந்துட்டாலும் கூட பெண்மகளாக இருந்தாலும் கூட அவளுக்கு அந்த தைரியம் வேணுமா இல்லையா, கேட்கக்கூடிய திராணி வேணுமா இல்லையா? எப்பவுமே தைரியம் ஜாஸ்தி தான். அதனால மகாபாரத போரே வந்துச்சு. திரௌபதி நல்ல விஷயம். நம்ம எல்லாம் சொல்லுவாங்க, திரௌபதி வந்து அந்த அம்மா மேலேயும் தவறு இருக்கு. தீரும் என்றும் பிறர் தவறு, கர்ணன் மேல தவறு கிடையாது, துரியோதன் மேல தவறு கிடையாது, பாண்டவர் மேல தவறு இருக்கு. கடைசி வரைக்கும் துரியோதன் ஏகபத்தினி விரதம் வாழ்ந்தார். கடைசி வரைக்கும் பொண்டாட்டி தான் மற்ற போல ஏறதுன்னு பார்த்தது கிடையாது. இப்ப மாதிரி 10,000 கற்பழிப்புலாம் இப்ப நடக்கல. இப்ப மாதிரி ஒரு வந்துட்டா போதுமே, எங்க இருக்கிற கற்பழிப்பு தான் அதிகமா இருக்கு. ஆனா அப்ப அது கிடையாது. என்ன கேட்டா அந்த மன்னர்கள் அவங்க கொடுங்கோச்சு நல்லவங்க, யார் சொத்தை முன்னே கற்பழிக்கலாம், அவங்களுக்கு தேவை பாண்டவர்னா பாண்டவர் மட்டும்தான். இவங்க இங்க மட்டும்தான், மத்த எங்க இந்த பக்கம் போக மாட்டாங்க. இந்த அம்மா வந்து எல்லாரும் சேலையை பிடிச்சி விழுந்துட்டாங்க, எல்லாரும் பேச முடியாது. எப்படி பீஷ்மர் கேட்பாரு, நீ அடிமை ஆகிட்ட, அடிமை மனைவி எப்படி கேட்பாங்க? அந்த அம்மா வச்சு அவர் ஆடி இருக்க கூடாது. துரியனை பொண்டாட்டி வச்சு ஆடினாரா? நியாயம் பேசணும்ல. அவர் பொண்டாட்டி வச்சு ஆடல, அப்ப நீ எது பொண்டாட்டி வச்சு ஆடுற? நீ கேட்கணும். இது என்ன ஆரம்பம், நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த முருகன் தயாராகிட்டாரு, ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். ஐயா மன்னிச்சுக்கங்கன்னு வேலை முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் தெரியாம பண்டி மன்னிச்சுக்கத்தா அப்படின்னா அதான் மன்னிச்சுக்கோம். வெளியே விட்டு சார் மன்னிச்சுக்க, மன்னிப்பு கேள்வி எனக்கு ஒரு மாட்டேன். எவ்வளோ பெரிய பிரச்சனை முடிஞ்சு போயிடும். இது துரியார் வந்து நாடகம் கொடுக்காம இல்லை, இன்னைக்கு இருக்கிற டெல்லி, அது பேர் இப்போ இந்திரபிரஸ்தம் கொடுத்தாரு, பாண்டவர்கள் கொடுத்தாரு. நீங்க படிச்சீங்கன்னா எனக்கு தெரியாது, கொடுத்தாரு. நல்லா கவனமா இருக்கு, கொஞ்சம் பசங்க நல்லா கேட்குறீங்க, கொடுத்தாரு. அதை வந்து இவங்க மாளிகை கட்டிட்டாங்க. எப்பதான் எப்படி தெரியுமா, இப்போ ஆள் காசு முதலாளி கட்டிட்டாருல 130 கோடிக்கு, தலையில் தண்ணீர்னு தெரியாம, அது மாதிரி அப்படியே கட்டியாச்சு. இல்லை அப்ப கட்டினா இப்போ இவர் கட்டிட்டாரு, நம்ம காசை போட்டு கட்டியாச்சு. கட்டினாலும் பேசாம இருக்கணும்ல, துரியன் அவங்களுக்கு எதிரி தானே, அவனை போய் எனக்கு பால் காசை கூப்பிடணும், கூப்பிட்டாச்சு. துரியன் என்ன பண்றாரு, வர்றாரு. இந்த பிள்ளை வந்து திரௌபதி வந்து இப்படி நிக்குது, இந்த மாதிரி இப்போ உயரமான அந்த பூப்பரிகளை நிக்குது. அவர் துரியனை வர்றாரு, பார்த்தா தண்ணி மாதிரியே தெரியுது. தண்ணி மாதிரியே இருக்கு, அந்த பஞ்சத்தை கழிச்சுட்டு தாண்டாரு, தண்ணி கிடையாது, தண்ணி மாதிரி கட்டிருக்காங்க. அப்ப அந்த பிள்ளை என்ன கட்டி வச்சு,
குருடன் பெத்தவன் பிள்ளை தானே, தோழியை வச்சுக்கிட்டு குருடன் பெத்த பிள்ளை தானே, அதான் கண்ணு தெரியலா கேட்கலாமா? ஒருத்தர் வந்து ஒச்சத்தை சொல்லி காமிக்க கூடாது. இன்னும் சொல்லிட்டா சிரிச்சுட்டாலும் தோழிய பேசாம துரியன்ட்டான், ஒரு மணி போட்டாச்சு. ரெண்டாவது தர மாதிரியே இருக்கு, தரை நினைச்சுக்குள்ள தண்ணிக்குள்ள தண்ணி உளுந்துட்டாள், பஞ்ச கஜம் நினைஞ்சிச்சு, கை தட்டி சிரிச்சுட்டான். அப்பதான் வன்மம் வருமா வராதா? வன்மம் வரும்ல, ஆம்பளைனா வன்மம் வரணும் சரிங்களா? சொன்னகிட்டு போய் காலில் விழுந்துக்கலாம் இருக்கக்கூடாது, வன்மம் வரணும். வந்துச்சு பார்த்தா நம்மளை வந்து அசிங்கப்பட்டு நம்ம அப்பாவை கேவப்படுத்தினாரு, பெத்த அப்பனா நம்ம அப்பாவுக்கு கண்ணு தெரியாதுங்கிற சொல்லிட்டாரு சபையில. அப்ப இவன் 5 பேருக்கு பொண்டாட்டியா இருக்கல்ல, ஏன் நம்ம அசிங்கப்படுத்த கூடாது என்ன பண்றாரு? இந்த பிள்ளை பாயச கிணத்தை கொண்டு வருது வந்து வைக்க வருது. 5 பேருக்கு அழியாத பத்தினி இன்று இரவு உனக்கு யாருன்னு கேட்டா என்ன சொல்லி, ஒரு பொம்பளை பிள்ளை பிரச்சனையை தீர்க்கிறதா என்ன சொல்லுங்க, உன் தம்பி எல்லாம் 5 பேர் கட்டிருக்காங்க, 5 பேர்ல ஒருத்தர வேலை முடிஞ்சு வச்சா பிரச்சனை அப்பயே தீர்ந்துச்சா? இது என்ன பண்ணுது? பாயசத்தை வச்சுட்டு அழுதுட்டு உள்ள போகுது. கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? போய் தட்சாயணிகரம்னு சொல்லணும்னு சொல்றாரு. அப்ப ஒரு சொல்லி கொடுத்ததை கேட்கலாமா? எதுக்கு அதை சொல்றது? இதனால யார் பாதிப்பாங்கன்னு கேட்கணும். கேட்க வந்து சொல்லுது, ஆடி போயிட்டான் துரியோதன். ஏன்னா தட்சாயணிகரம்ங்கிறது துரியோதனுக்கும் மனைவிக்கும் ஒரு நாகராஜன் மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். பௌர்ணமி இன்னைக்கு பாருங்க, பௌர்ணமிக்கு பொங்கல் பிள்ளை புத்து வண்டி பால் ஊற்றுவாங்க, பால் ஊற்றிட்டு அந்த மண்ணள்ளி பூசிட்டு வருவாங்க, சரும நோய்கள் போயிடும். புத்துக்கு இன்னைக்கு புத்து போயிடுச்சுமே, நான் வெளி சாலை போடுறோம்னு. அப்ப அந்த அம்மா என்ன பண்ணு, ஒரு சித்தர் என்ன பண்றாரு, எப்ப பார்த்தாலும் துரியோதனன் சண்டை போட்டு இருக்கான், ஒரு பால் கொடுக்குறேன், வசிய பால். அப்பயே வசிய பால் வந்து பாருங்க கொடுக்குறேன், இதை பண்ணி ஒரு புருஷனுக்கு கொடுத்து பால் கொடுத்துட்டாங்க. இந்த பிள்ளை பாலை கொண்டுட்டு வருது. யாரு? துரியோதனன் பொண்டாட்டி பானுமதி, கற்பு கரசி. வந்தன வர்றாரு துரியோதனன், இந்த அங்க வசனம் தட்டி பால் கொட்டி போச்சு, கவனிக்கல ஒரு பாலை. பக்கத்துல புத்து பாம்பு பிடிச்சிச்சு, பாம்பு பிடிச்சா நாகராஜனா சுய உள்ளம், இச்சாசாய் பாம்பு அது மாதிரி வந்தா துரியன் அங்க நிக்கிறது, பானுமதிங்க நடுவில் நாகராஜ் பயந்துட்டாரு. அந்நியானவன் எதுக்கு அந்த படத்துக்குள்ள எப்படி இருக்கும்? நம்ம வீட்டு படுக்கிற ஒரு ஆம்பளை அடுத்த எப்படி இருக்கும்? பார்த்தா கையை தொடல மிரட்டான். ஐயோ நான் என்ன தப்பு வாழ்ந்தேன், என்ன சிவபக்த கற்பனை எப்படி என்ன அந்த படம் அந்நியானவன் அப்படின்னு பயந்துட்டான். அப்பதான் சொல்ல, இல்லம்மா நான் உன்னை தவறான இடத்துல பார்க்கல, நீ சிந்திய பால் அவருக்கு சுய வந்து நான் சாப்பிட்டேன், அந்த ஒரு காரணத்துக்கு நான் சுயவடி வந்துட்டேன், அதனால உன்னை எதுவும் நான் பண்ண மாட்டேன். ஆனால் இன்றிலிருந்து ஒவ்வொரு பௌர்ணமியும் நீங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்க. இன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு ஆண் பெண் ஒன்று சேரவே கூடாது. அந்த குழந்தைக்கு நல்லா ராகு தோசை வரும், அன்னைக்கு பிள்ளை தோணுனா ராகு தோசை வரும், ஒன்று சேரக்கூடாது. அப்ப கேட்கிறார், நீங்க அன்னைக்கு ஒன்று சேராம அது என்னுடைய இரவு, என் புத்துக்கு பழுத்தி என்னை வணங்கணும்னு சொல்லிட்டாரு. இது யாருக்கு தெரியும்? துரியோதனன் பொண்டாட்டி நாகராஜன். ஆனா கிருஷ்ணனுக்கு தெரியும், அவள் எல்லாம் தெரிஞ்சராச்சு. அவர் இதை சொல்ல அவ இன்று தற்செயல்னு சொல்லிவிட்டான். யாரு? திரௌபதி. சபையில வச்சு அவன் பொண்டாட்டி அசிங்கப்படுத்தி, முதல்ல அப்பனை அசிங்கப்படுத்தினா, அப்புறம் பொண்டாட்டி சும்மா இருப்பானா? எந்த ஆம்பளை இருந்தானா? அதனாலதான் சூதாட கூட்டது எங்க வருது பாருங்க. ஒரு பிரச்சனை முடிக்கணுமா முடிச்சிடும், நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை முடிச்சிடணும். அதை பேசி 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 பெருசாக்குனா விளைவுகள் வேற மாதிரி போயிடும். பார்த்தா சூதாடுமா வா சூதாடுது, அப்படி வராமல் இருந்துக்கணும். உனக்கு நாடு கொடுத்தாச்சு, இந்த வருஷம் மாளிகை கட்டி கொடுத்தாச்சு, பேசாம இருக்க வேண்டியதானே, எதுக்கு நீ போற? உனக்கு ஆசை. அதை தட்டி விட்டான் துரியோதனன். அந்த உட்காந்து ஆடுனில முடிஞ்சு வச்சுல, நீ உட்காந்துன அந்த கணக்குனா 2 பேர் நிற்பாங்க, 2 பேரும் உட்காரணும் அந்த சூதாட்ட களத்துல. துரியோதனன் நின்றுக்கிட்டு இருக்காரு, தர்மர் போய் உட்காராரு, நீ உட்காரான்னு சொல்லணும்ல. துரியோதனன் உட்காரல, நின்றுக்கிட்டு இருக்காரு. தர்மர் போய் உட்காந்து சகுனியை உட்கார வச்சுட்டாரு. இதான் டெக்னிக். மோதலால் சாதாரண பார்த்து யோசிக்கணும். உட்கார வச்சுட்டாரு, ஒன்றும் பண்ண முடியல. சகுனி மாதிரி யாரும் ஜெயிக்க முடியாது, யாருமே ஜெயிக்க முடியாது. தோத்தில உன்னே தோத்த, நாட்டை இழந்த, சொத்தை இழந்த, என் நகரத்தை எல்லாத்தையும் இழந்த, உன்னைய வச்சு ஆடின. தம்பி பொண்டாட்டி எதுக்கு ஆடுற? எதுக்கு ஆடுற? பொண்டாட்டி வச்சு பொண்டாட்டி ஆடிக்கல. அப்ப அந்த பொண்ணை இழுத்துட்டு வந்தாங்கல்ல, உன்னை தோற்று என்னை தோற்ற என்னை தோற்ற கேள்வி அம்மா பதில் சொல்ல முடியல. அப்ப இது யார் தப்புப்பா? தப்பு எங்க இருக்கு? பொம்பளை இருக்கா? ஒரு சின்ன வார்த்தை தான், ஒரு சின்ன வார்த்தை. ஐயா கொஞ்சம் மன்னிச்சுக்கப்பா, என்ன வச்சு செய்வாங்களா? முடிஞ்சு வச்சா ஐயா சாமி என்ன பெத்தாரு, கடைக்கு போயிப்பா, இந்த வாரம் காப்பாற்றேன், கடைக்கு போயிட்டா, முடிஞ்சு வச்சா. இதுதான் வாழ்க்கை. எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போனோம்னா, ஒரு சின்ன இதுதான் மகாபாரதம் பேசுறது, சின்ன விட்டு கொடுத்து போனா பிரச்சனை முடிஞ்சு வச்சு. புடிச்சு தொங்கிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, இப்படியே போய்கிட்டே இருக்கும். நீ இரு நான் இரு நாயின்னு கடைசியில் அந்த உறவுகள் அந்து போச்சு. மகாபாரதம் எல்லாரும் இருந்தாங்க. யார் என்னதுக்கு வாத்தியார் கற்றுக் கொடுத்த சொன்ன அத்தனை பொம்பளை தாலி இருந்துட்டுனா கடைசியில் பானுமதி கேட்பா, சந்தோஷமா திரௌபதி? சந்தோஷமா? நான் என் புருஷன் நான் செத்துருவேன், நான் நிம்மதியாக செத்து இந்த பொருள்கிட்ட ஏறினேன்,
எல்லாம் சுத்தமா இருப்பாங்க. ஆனா நீ ஒவ்வொரு நாளும் வேதனை அனுபவிப்பாய். ஒவ்வொரு நாளும் உன்னால் நடக்குது சரியா, உன்னால் ஏற்பட்ட மரணம் புரியா, இந்த போர்ல இருந்த அத்தனை மரணம் உன்னால். நீ இனிமே ஒரு ராத்திரி நீ தூங்க முடியாது. கணவனைகள் அந்த பெண்ணை பார்க்கவும் அடி வைத்து சுரியிருந்தோம், அப்பா அந்த பிள்ளையை பார்க்கவும் அடி வைத்து சுரியிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, கடைசியில கணவனோட எங்க அப்படியே உடம்பு இருக்க உயிர் தனியா பிரிஞ்சு போச்சு. யாருக்கு? பானுமதி. மகாதேவன் ஏத்துக்கிட்டார். சிவனோட சிறந்த பானுமதி தான். புரியாது அவ்வளவு விஷயம். மகாபாரதம் இது ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனையா, மகாபாரதத்தை படிங்க, பிரச்சனை முடிஞ்சிடும். சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆமா சாமி, என்ன விஷயம் பாத்துக்கீங்க? அற்புதமான விஷயம், அருமையான விஷயம், அற்புதமா பேசுனீங்க. ஆக வீணைக்கு வாணி, சொல்லுக்கு அகத்தியர், வில்லுக்கு விதுர, பாட்டுக்கு நாரதர், அழகுக்கு முருகன். அவர் தான் உனக்கு மாப்பிள்ள. எனக்கா? ஆனா இத்தனை பெருமை சொன்னீங்களே, பெண்மகளுக்கு என்ன வாய் மாதிரி? வாய் தான், வாய் வச்சு எம்பிட்டு பேச்சு, உங்ககிட்ட பேச்சு பேசுறேன்னா இத்தனை சங்கத்துல நானே ஆட முடியுமா? நானே அள்ளி அப்பிட்டு போயிடுவாங்க. நறுக்குன்னு இருக்கும். பொம்பளை குரங்கு வருது பிசாசு, வாயை திறந்தா மூடாது. என்ன பண்றது? எல்லா பக்கம் ஒரு விஷயம் சாமி, ஒரே விஷயம். ஒண்ணு பொம்பளை வந்து அண்ணன் துணை இருக்கணும், புருஷன் துணை இருக்கணும், அம்மா அப்பா துணை இருக்கணும். யாருமே இல்லைன்னா ராட்சசியா இருக்கணும். இல்லைன்னு சமூகத்துல தப்பிக்க வாழ முடியாது. என்ன பொறுத்தவரைக்கும் நான் ராட்சசியா இருக்கேன். ஆக உலகத்துல எத்தனை காவல் இருந்தாலும் எத்தனை வருஷம் ஜாதகத்துக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு. யாராவது நீ ஆத்தான்னு சொல்லு கிடையாது. ஏன் தெரியுமா? நான் தனியா தான் இருக்கேன்னு தெரியும். அம்மா அப்பா கிடையாது, எனக்கு அப்பார்ட்மெண்ட் சுட்டு கொண்டுட்டாங்க. எங்க அம்மா கிடையாது, புருஷன் கிடையாது, எல்லாம் கிடையாது. ஆனா ராட்சசியா தான் இருப்பேன். எங்க யாரும் ஆத்தா சொல்லிட்டா. ஏன் நான் நல்ல வார்த்தை நினைச்சு அன்னைக்கு இருப்பாங்க. எந்த ஆடியன்ஸ் 20 வருஷம் அக்கான்னு சொல்லி கிடையாது. என் யூடியூப்ல பாருங்க, அத்தா